எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா 2020 லடாக் மோதலுக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் இந்தியாவோட போர் பதற்றத்தை அதிகமாக்கணுன்ற எண்ணத்தோட சீனாவோட PLA ராணுவமானது இந்தியாவை ஒட்டி 2 விமானப்படை தளங்கள்ல J-20 போர் விமானங்களை அதிக அளவுல டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும் அடுத்ததா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்கிற விதமா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. ஆசிய கண்டத்துல பெரிய நாடா இருக்கிறது மட்டும் இல்லாம அதிக நாடுகளோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற நாடா சீனா இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சீனா தன்னோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளோட பார்டர் பிரச்சனைகள்ல ஈடுபடுறத சீனா ஒரு வாடிக்கையான வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்தியாவோட லடாக் அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்துல பார்டர் பிரச்சனைகளை பண்ணிட்டு வர சீனாவோட அரசாங்கமானது இப்ப என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் பிரச்சனையை நிலவிட்டு வர இந்த லடாக் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி சீனா மிலிட்டரி டெவலப்மெண்ட் அதிகமா பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்த பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய அவங்களோட நிலப்பகுதியில் ஏர் பேஸுங்களை உருவாக்குறது, மிலிட்டரி பங்கர்ஸுங்களை அதிகமாக டெவலப் பண்ற காரியத்தில் சீனாவோட பீப்புள் லிபரேஷன் ஆர்மி கடந்த 10 வருஷமா பார்டர் ஒட்டி அவங்களோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல ரொம்ப அதிகமான கவனம் செலுத்திட்டு வராங்க. வழக்கமா 2 நாடுங்க பார்டர் பகுதியை ஒட்டி ராணுவத்தை வச்சு பாதுகாப்புல ஈடுபடுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா ஒரு பதற்றத்தை அதிகமாக்குற விதமா பார்டர்ல அதிகமான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை டெவலப் பண்றதும் அங்க அதிக அளவுல படைகளை குவிக்கிறது, ஆயுதங்களை குவிக்கிற மாதிரியான காரியங்கள் ஈடுபட போகும்போது 2 நாடுகளுக்கு நடுவுல போர் ஏற்படுறதுக்கான ஆபத்து அதிகமாகும். அப்படியான ஒரு போர் பதற்றத்துக்குள்ளாரதான் இந்தியா சீனா பார்டரை எப்பவும் வச்சுக்கணும்னு சீன அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியா தான் லடாக்கை ஒட்டி அமைஞ்சிருக்கிற சீனாவோட ஹோட்டான், அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கிற டேம்சுங்கன்ற அவங்களோட 2 விமானப்படை தளங்கள்ல சீன ராணுவத்தோட அதிநவீனமான போர் விமானம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற J-20 போர் விமானத்துல 10ல இருந்து 25 போர் விமானங்களை இப்ப இந்த ஏர்பேஸ்ல அதிக அளவுல அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. இந்தியாவுக்கு நெருக்கமா ஹேட்டான் அதுக்கப்புறம் டேம்சுக்குன்ற இந்த 2 இடங்கள்ல சீனா அவங்களோட J-20 போர் விமானங்களை கொண்டு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. உலக வல்லரசுகளா இருக்க அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அடுத்து அதிக அளவுல போர் விமானங்களை வச்சிருக்கிற நாடா சீனா இருந்துட்டு இருக்காங்க. சீனாவோட PLA விமானப்படை கிட்ட ஏறத்தாழ 700க்கும் அதிகமான போர் விமானங்கள் இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சீன விமானப்படை கிட்ட 1000க்கு அதிகமான போர் விமானங்கள் இருக்க போகும்போது இந்தியா கிட்ட அந்த அளவு போர் விமானங்கள்ன்றது பயன்பாட்டில் இல்லைங்க. இருந்தாலும் இந்தியா ஓரளவு ஏர் சுப்பீரியாரிட்டியை கவர் பண்ற அளவுக்கு போர் விமானங்களை பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. அதுல ரஃபேல் போர் விமானங்களை எடுத்துக்கிட்டா அது 4.5 ஜெனரேஷன் போர் விமானமா இருக்கிறதுனால போர் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் சீனாவை சமாளிக்கிற அளவுக்கு இந்தியா கிட்ட ஒரு வலிமையான போர் விமானமா ரஃபேல் போர் விமானம் இருக்குதுங்க. ஆனா இந்த போர் விமானத்தோட அளவுன்றது நாம நினைக்கிற அளவுக்கு அதிகமா இல்ல, ஒரு 50க்கும் குறைவா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அதிகமான போர் விமானம் தேவைப்படுது. அதனால தான் பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் கிட்ட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போதைக்கு கடற்படைக்கு ஒரு 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் இறுதியா இருக்குது. அதுலயும் பிரான்ஸோட அதிபரா இருக்கிற இமானுவேல் மேக்ரான் இந்தியா கிட்ட என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னா, இந்தியாவுக்கு நாங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண தயாரா தான் இருக்கிறோம். இந்த ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிலே பிளான்டிங்ல உருவாக்கி இந்தியா பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், அதிக அளவுல உற்பத்தி பண்றதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு பிரான்ஸ் முன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்படி இந்தியா கிட்ட 4.5 ஜெனரேஷன் போர் விமானமான ரஃபேல் போர் விமானங்கள் என்னதான் அதிகமா இருந்தாலும் அது பத்தாதுங்க. ஏன்னா நம்மளோட அண்டை நாடா இருக்கிற சீனா கிட்ட 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் அதிக அளவுல பயன்பாட்டில் இருக்குது. அது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு போர் காலத்துல பெரிய த்ரெட்டா தான் அமையும். ஃப்ரெண்ட்ஸ், தற்சமயம் இந்தியாவோட அண்டை நாடுகளா இருக்கிற பல நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான காரியத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா பாகிஸ்தானை தூண்டி விடுறாங்க. அதுவே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வங்கதேசத்தோட கைகோத்து இந்தியாவுக்கு பார்டர் பகுதியில் புது தலைவலி ஏற்படுத்த பார்க்குறாங்க. இதுல நேபாளம் மட்டும் ஒன்று விதி விலக்கலங்க. அவங்களும் இந்தியாவுக்கு பார்டர் பகுதியில் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட இப்போதைய ஜென்சி பிரதமரா இருக்க பாலன் ஷா இந்தியாவோட இடங்களை நாங்க கைப்பற்றிருக்கிறோன்ற அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பொய்யா சொல்லியிருந்தாரு. இப்படிதாங்க இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு வராங்க. இதுல ஒரு பெரிய நாடா இருக்கிற சீனாவை எடுத்துக்கிட்டா அவங்களோட ஆயுத பலமும் இந்தியாவோட ஆயுத பலமும் ஒப்பிட்ட அளவுல சமமா இல்லைங்க. இந்தியாவோட சீனா பொருளாதாரத்துல பெரிய நாடா இருக்கிறாங்க. வலிமையான ராணுவத்தை கட்டமைக்க கடந்த 15 வருஷமா முயற்சி பண்ணிட்டு வராங்க. 1964 எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா ஃபர்ஸ்ட் அணுகுண்டு வெடிச்சாங்க. அடுத்த சில வருஷத்திலே 1974 இந்தியாவை அணுகுண்டு சோதனை பண்ணாங்க. இந்த மாதிரி சீனா உருவாக்குற ஆயுதங்களுக்கு இணையா நம்ம ஆயுதங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா சீனா இந்தியாவோட 2 தடவை நேரடியா போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப இந்தியாவை தாக்கணும்ன்ற மனநிலையோட தான் சீனாவோட அரசாங்கம் கடந்த 75 வருஷத்துக்கு மேல செயல்பட்டு வராங்க. எதிர்காலத்திலேயே அதே மனநிலையோடு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பாகிஸ்தானை கூட நம்மளோட ஆயுத படைகளை வச்சு சமாளிக்க முடியும், அதுவே சீனாவை நம்ம சமாளிக்கணும்னா நம்ம கிட்ட வலிமையான ஆயுதங்கள் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். வல்லரசுங்களா இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா நாடுங்க எந்த மாதிரியான வலிமையான ஆயுதங்களை உருவாக்குறாங்களோ அந்த ஆயுதங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். அப்ப மட்டும்தான் நம்மளால சீனாவை சமாளிக்க
வைக்க முடியும், நம்மளோட நிலங்களை அவங்க கிட்ட தாரவாக்காம காப்பாத்திக்க முடியும்ன்ற பிரதமர் இந்திரா காந்தியை நம்பினாங்க. இப்போதைய நிலைமையில சேட்டலைட் இமேஜ் வச்சு பார்க்கும்போது அந்த ஹேட்டான், அதுக்கப்புறம் டேம்சுக் பகுதியில் 20க்கும் அதிகமான J-20 போர் விமானங்களை அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போர் விமானத்தால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும்ன்றத பத்தி நான் டீடைல்டா சொல்றேங்க. மைட்டி டிராகன் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுற அவங்களோட J-20 போர் விமானமானது 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்குது. இந்த போர் விமானத்துல சிங்கிள் இன்ஜின் கொடுக்காம பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 இன்ஜின் அவங்க வந்து பொருத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அந்த J-20 போர் விமானத்துல ட்வின் இன்ஜின்ஸ் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை அதுல 5th ஜெனரேஷன்ன்றதுனால பொருத்தி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விமானமானது ஸ்டெல்த் கேட்டகரி சார்ந்த விமானமா இருக்குது. இதுல ஸ்டெல்த் டெக்னாலஜி ஆட் ஆயிருக்கிறதுனால இந்த விமானத்தால எதிரி நாடுகளோட ராடார்ஸ்ல சிக்காம சம்பந்தப்பட்ட நாடுகளோட டார்கெட்ஸை குறி வச்சு இதால துல்லியமான ஏர் ஸ்ட்ரைக்கிங்ல கண்டக்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட போர் விமானங்கள் எதிரி நாடுகளுக்கு உள்ளார வரதும் தெரியாது, வெளியே போகிறதும் தெரியாது. சத்தம் காட்டாம உள்ள வந்து தாக்குதல் நடத்திட்டு இந்த விமானங்கள் தப்பிச்சு போயிடும். மற்ற 4th ஜெனரேஷன் 4.5 ஜெனரேஷன் போர் விமானங்களை விட இதுல கூடுதலா இருக்கிற ஸ்பெஷலான விஷயமே இந்த ஸ்டெல்த் கேட்டகரி தாங்க. இந்த விமானங்களுக்கு ஸ்டெல்த் கேட்டகரி கொடுக்கறதே அந்த விமானத்தோட மேல்புறத்துல தனித்துவமான ஸ்டெல்த் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி கூடுதலா இந்த விமானங்கள்ல அங்கங்க கட்டிங் எட்ஜஸ் இருக்குங்க. இதனால இந்த விமானங்கள் எதிரி நாடுகளுக்கு உள்ளார போகும்போது அந்த நாட்டோட ராடார்ஸ்ல இருக்கிற அலைக்கற்றைகள் இது மேல மோதும் போது அந்த ராடார் வேவ் சிதறடிக்கப்படுறதுனால இப்படி ஒரு போர் விமானம் உள்ள வர்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்படி 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை உருவாக்குற வேலையை சீனா 1995ல இருந்தே பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்களால 2010க்கு மேலதான் இந்த J-20 போர் விமானங்களை உருவாக்க முடிஞ்சது. இந்த நிமிஷம் சீனாவோட பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி கிட்ட 300ல இருந்து 400 வரைக்கும் J-20 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸும் உறுதி பண்ணிருக்காங்க. இந்த போர் விமானங்களை சீனா அதிகமா எந்த இடத்துல வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஒன்னு அவங்க எதிரியா கருதுற இந்தியா ஒட்டி இருக்கிற பார்டர் பகுதியில் அமைஞ்சிருக்க அந்த நாட்டோட ஏர் பேசஸ்ல, அடுத்ததா சீனா மேல தாக்குதல் நடத்தணும்னு அமெரிக்கா தென் சீன கடல் பகுதியில் அதிகமான ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த J-20 போர் விமானங்களை சீனா அதிகமா டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த 2026ல என்ன விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, தென் சீன கடல் பரப்பில் அமைஞ்சிருக்கிற தைவான் நாட்டை 2026க்குள்ளார சைனாவோட அதிகாரப்பூர்வமா நாங்க அனெக்சேஷன் பண்ண போறோம், அதுக்கு தேவைப்பட்டா நாங்க ராணுவத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம்ன்றத உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இப்படி தென் சீன கடல் பரப்புல தைவானோட மட்டும் போர் நடத்தணும்ன்றது சீனாவோட எண்ணம் கிடையாதுங்க. இந்தியாவோடையும் போர் நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட ஜின்ஜியாங் பிராந்தியத்துல ராக்கெட் ஃபோர்ஸஸ் அதிகமா டெவலப் பண்றதும், அதுக்கப்புறம் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய அவங்களோட பார்டர் பகுதியில் அதிகமான மிலிட்டரி டிப்ளாய்மெண்ட்டை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்த 2025-26 காலகட்டத்தில் அது முன்ன இருந்ததை விட ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இப்படி சீனாவோட போக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இந்தியா இப்போ என்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவோட உள்நாட்டு 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்கிற AMCA போர் விமானத்தை 2032க்குள்ளார ராணுவ பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்காங்க. முதல் கட்டமா 2-3 போர் விமானங்களை கொண்டு வந்துட்டு 2035க்குள்ளார 100க்கு அதிகமான AMCA போர் விமானங்களை இந்திய விமானப்படையில இணைக்கிறது தான் இந்தியாவோட டார்கெட்டா இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்ததா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் சம்பந்தமா ஒரு விஷயத்தை பேசியிருக்காருங்க. 1999ல கார்கில் போர் நடந்ததுங்க. அந்த போர்ல இந்தியா வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இந்த போர் வெற்றியை ஒவ்வொரு வருஷமும் இந்தியா கார்கில் போர் வெற்றி தினமா கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில இந்த 2026க்கான கார்கில் போர் வெற்றி தினத்தப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவத்தினர் மத்தியில சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சம்பந்தமா அவர் என்ன பேசினார்னா, கடந்த ஒரு மாசத்துக்கு மேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற 50 லட்சம் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அது மனித நேயத்துக்கு எதிரான தாக்குதல்ன்றது தெரிஞ்சும் உலக நாடுங்க கண்டிக்க மறுக்கிறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கமும் அந்த POKல என்ன நடக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு அதை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு தான் பாக்குறாங்க. செயற்கையா அங்க மருந்து தட்டுப்பாடும் உணவு தட்டுப்பாடை ஏற்படுத்துறதுக்கு பாகிஸ்தானோட இப்போதைய ராணுவ தளபதியா இருக்க அசீம் முனியர் முயற்சி பண்ணிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம அங்க அமைதியா போராடுற மக்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி பல மக்களோட உயிரிழப்புக்கு காரணமாயிருக்கிறாங்க. உலகத்திலே பாகிஸ்தான்ன்ற ஒரு நாட்டில் மட்டும்தான் பயங்கரவாதிகளுக்கு அரசாங்கமும் துணை போகுது, அந்த நாட்டோட ராணுவமும் துணை போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கமும் ராணுவத்தால் வழி நடத்தப்பட்டு இருக்கிற பாகிஸ்தான் நாடு காஷ்மீர் பகுதியை இதுக்கு மேலேயே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத எங்களால் அனுமதிக்க முடியாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட இணையறதுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானோட இதுக்கப்புறம் இந்தியா பேசுதுன்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறது சம்பந்தமா தான் இருக்கும்னு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு மிரட்டல் விடுத்து பேசியிருக்கிறாருங்க. பாகிஸ்தான் ராணுவமானது இந்த POK பகுதி கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அங்க வாழற மக்கள் மேல கண்மூடித்தனமான ஒரு அடக்குமுறையை அவங்க காட்டிட்டு வராங்க.
சீக்கிரமாவே இந்தியா ஒரு நல்ல முடிவெடுத்து POK நிலத்தை அதிகாரப்பூர்வமா இந்தியாவோட இணைக்கணுங்க. இந்தியாவை மிரட்டுறதுக்கு சீனா J-20 போர் விமானங்களை இந்தியா ஒட்டி டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் தகவலை பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக நாங்க UPSC, SSC, RRBக்கு ஏற்ற சில புத்தகங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக வல்லரசுங்க ஆயுத போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.